வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அதற்கு முழு முதற் காரணம் உங்களுடைய எண்ணங்களும், சிந்தனைகளும் தான். நீங்க நல்லது தேடுறனால தான் இந்த பதிவுகள் எல்லாமே உங்க கண்ல படுது. இத நீங்க பார்க்குறீங்க, கேட்குறீங்க. உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து குடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவா இருக்க போகுது. இந்த 2026 முடியறதுக்குள்ள இந்த பதிவை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வரக்கூடிய வருடங்களாகட்டும், இந்த வருடமாகட்டும், நீங்கள் நினைத்த சில விஷயத்த நீங்க அடைஞ்சிடலாம். அதில எந்த டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா, அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய கணிப்புகளும், வழிமுறைகளும் உங்கள் வாழ்வில் நல்லது எங்க இருந்தாலும் உங்கள தேடி வர வைக்கக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா, இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. ஐயா, ஒரு மனிதன் இங்க நல்லத தேடி போறான் அப்படின்றதுல தான் இங்க நெறைய பிரச்சனைகளே இருக்கு. ஏன்னா, இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஐயா, நீங்க நல்லத நினைங்க, நல்லத தேடுங்க, நல்லத பாருங்க அப்படின்றாங்க. ஆனா, இதுல நடக்கக்கூடிய ஒரு மறைந்திருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு கசப்பான உண்மை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நல்லத தேடி போற இடத்துல தான மனிதன் ஏமாறுறான். எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாம ஏமாந்து போயிடுறான். அங்க இவன் நெனச்ச மாரி எதுவுமே நடக்கறதில்ல. அப்புறமா ஐயோ! நம்ம ஏமாந்துட்டோமே, நம்ம நேரத்தையும், காலத்தையும் இழந்துட்டோமே, பணத்தையும் இழந்துட்டோமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த மனிதன் டிப்ரஷனுக்கு போயிடுறான். அதனால தான் எதையுமே அதுக்கப்புறம் அந்த மனிதன் நம்புறதே இல்ல. நல்ல ஒரு விஷயத்த சொன்னா கூட யாரும் கேட்காத காரணம் இதுதான். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, இந்த நல்லதை தேடி போவதை விட, உண்மையான, ரியலான நல்லது எதுவோ, உண்மையிலுமே இந்த விஷயம் உங்க லைஃப்குள்ள வந்தா, நீங்க உங்க லைஃப் நல்லபடியா மாறிரும்னா, அதுதான் உங்கள தேடி வரணும். அதுவும் உங்கள தேடி வரணும். அதுதான் இங்க இங்க இதுதான் நான் சாதாரண விஷயம் இல்லன்றேன். ஒரு மனிதனுக்கு அவனை தேடி நல்லது வருகிறது என்றால், அது இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு நடக்குதுன்னா, அது எதர்ச்சியா சாதாரணமா எடுத்துட்டு போற விஷயமே கிடையாது. ஆனா, நம் பதிவுகள் பார்ப்பவர்களுக்கு இதுதான் நடக்கணும்னு நான் சொல்றேன். இதுதான் உங்களுக்கு அதாவது அந்த நல்லது எங்க இருந்தாலும் உங்கள தேடி வரணும்னு நான் சொல்றேன். அப்பதான் ஏமாற மாட்டீங்க. நேரம், காலம் வீணாகாது. பண இழப்பு ஏற்படாது. கடவுள் குடுத்த இந்த ஒரு வாழ்க்கைய நீங்க நல்லபடியா அமைச்சுக்க முடியும். ஆரோக்கியமாகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், வீடு கட்டுறது, கார் வாங்குறது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அங்க எது நல்லதோ அது உங்களை பார்த்து வரணும். நீங்க அத ஈர்க்கணும். இந்த ஒரு வழிமுறைய மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மனிதனா மாறிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நான் இதில எந்த மாயமோ, மந்திரமோ இல்ல உங்கள மைண்ட் வாஷ் பண்ணவோலாம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது. இருக்கிற பிராக்டிகலா நடக்கிற உண்மை தான் நான் சொல்றேன். இதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனா, நல்ல எதிர்காலத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. ரியலாவே அந்த மாற்றத்த கண்ணெதிர லைஃப்ல பார்ப்பீங்க. அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்பி தான் இந்த பதிவு நான் குடுக்குறேன். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுத்துருச்சோ, அதே போல தான் சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளா நம்ம இந்த மூலிகை சாம்பிராணிய குடுத்தோம். இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள். இத தான் நான் சொல்றேன். எப்படி நம் பதிவுகள்ல குடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ, அதே போல தான் நம்ம குடுத்த இத்தன வருஷமா எந்த ஆன்மீக பொருளும் நம்ம தயாரிச்சு தரவே இல்ல. இதுதான் முறையா. ஏன்னா இத்தன வருடங்களா நம்ம பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்துட்டோம். பல ஆயிரம் பதிவுகள் நம்ம போட்டுட்டோம். இங்க நெறைய தகவல்கள் சேகரிச்சு நெறைய விஷயத்த பார்த்துட்டோம். அதுலருந்து கிடைச்ச ஒரு ரிசல்ட் என்னன்னா, இங்க ஜாதகப்படியே ஒரு மனிதனுக்கு நல்ல நேரமே இருந்தாலும், அந்த மனிதன் நல்லத முழுமையா அடைஞ்சுட்டானான்னு கேட்டீங்கன்னா, இல்லை. அங்க ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு மன அழுத்தத்தையும், மனவேதனையும், முழுமை பெறாத ஒரு வாழ்க்கை நிலைய குடுத்துட்டுருக்கு. அப்ப அதையெல்லாம் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப தான் அந்த அதிர்வலைகள், அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் இவையெல்லாம் மனிதன வந்து டோட்டலா ஆ ஆள்வதே அதுதான். அதனால தான் இந்த நல்ல மூலிகைகள் செலக்ட் பண்ணி சாதாரணமா கிடைக்கிற மூலிகைகள் மாரி இல்லாம, நான் இதில வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான மூலிகைகள், இந்த மூலிகைகள் சேர்ந்துச்சுன்னா நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும்பா அப்படின்ற மூலிகைகள்லாம் சேர்த்து காய வச்சு, அரைச்சு, பொடியாக்கி பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணி, நல்ல சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லி, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் பேக்கிங் பண்ணி அனுப்பும்போது, அத நல்ல மனசோட நல்லது நடக்கும். இவரு சொன்னாரு பதிவுகள்ல, கண்டிப்பா இவருடைய சில விஷயங்கள் நமக்கு நல்லது குடுக்கும்னு நம்பி வாங்குனவங்களுக்கு அந்த நம்பிக்கை கைவிடல அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆகையால தான் இன்றைக்கி வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஏதோ நான் பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக நீங்கள் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு அப்படி நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க போயிடட்டும். நான் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஐயா, கண்ணிலேயே சில நல்லது படும், ஆனால் அந்த யோகம் அவங்களுக்கு இருக்காது. அதை அவங்கள சேர்றதுக்கான விஷயத்த அவங்களே தடையாக நிற்பாங்க. அதுக்காக தான் இந்த சாம்பிராணி பொருள்லையும் நான் இந்த ஆன்மீக பொருள்லையும் சொன்னேன். நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள், அப்புறம் நீங்களே தொடர்ந்து வாங்குவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு மாறும். கரெக்டாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பேசணும், யார் பக்கத்தில் இருக்கணும், எல்லாம் உங்கள் மூளை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அந்த நல்ல அதிர்வலைகளை, அந்த சிந்தனையை தரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகளை நம்மளுடைய இந்த மூலிகை சாம்பிராணி தரும். அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். இது வாசனைக்கான சாம்பிராணி அல்ல, நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்கான சாம்பிராணி. ஆகவே இந்த மூலிகை சாம்பிராணி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மூலிகை சாம்பிராணி மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் ஆர்டர் பண்ணி இந்த வெட்டிவேர் மாலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெளியில் எங்கே நீங்கள் வெட்டிவேர் மாலை வாங்கினாலும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய மாலையில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் வச்சு நான் அது உங்களுக்கெல்லாம் வீடியோவில் காட்டுறேன், எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக அந்த மாலை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க வீடுக்கு, அந்த வீடாகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும், அங்கே அந்த வெட்டிவேர் மாலை போகிறப்ப அது எப்படி மாற்றத்தை தராமல் இருக்கும் சொல்லுங்கள்? நல்லதை கண்டிப்பாக ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் வெட்டிவேர் மாலை எத்தனை அடியில் வேணாலும் சரி, வேணும்னு நினைக்கிறவங்க கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், இந்த ரெட் டைகரை பிரேஸ்லெட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே நம்ம விளையக்கூடிய இடத்துல இருந்தே இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஒரிஜினல் சிவப்பு புலிக்கண் மாலை. சரிங்களா? எவ்வளோ பேர் நீங்கள் கேட்டு நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்திருக்கு திரும்ப. இப்போ வேணும்னு நினைக்கிறவங்களாம் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா போன டைம் நம்ம கொடுத்தப்ப எவ்வளோ பேர் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் மெசேஜ் பண்ணீங்க, ஐயா கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு சொல்லிட்டோம், இனிமேல் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இறைவனுடைய அருளால் திரும்ப நம்ம கைக்கு வந்திருக்கு நல்லதை ஈர்த்து தரக்கூடிய பிரேஸ்லெட், சிவப்பு புலிக்கண் மாலை, ரெட் டைகர் ஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாதகம் பார்க்கணுன்றவங்களும் நிறைய பேர் இப்போ மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஜாதகமாக நான் பார்த்து தரேன். அது எப்படிப்பட்ட முறையில் பார்த்து தரோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம். கன்னிராசிக்காரர்கள், ஐயா கன்னிராசிக்கார நண்பர்களே, இப்போது சமீபத்தில் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும், இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய வழிபாடு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் 2026 இந்த வருடம் முடிவதற்குள் சில முடிவுகளை எடுத்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதை நீங்கள் இனி ஒவ்வொரு காலநிலையும் மாற மாற, அதாவது ஒவ்வொரு மாதமாக முடிய இப்போ இந்த மார்ச் மாதமா, ஏப்ரல், மே, ஜூன், 3 மாதம். இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கன்னிராசிக்கு அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்குது. இதை கன்னிராசிக்காரங்க உங்களுடைய கேலண்டரில் கூட நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. என்னங்க டைம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த பதிவை பார்க்கும் கன்னிராசிக்காரங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு, பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் சரியான நேரத்தில் சரியான நபர்களிடம் இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. கன்னிராசிக்கார நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்திற்குள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்து இருந்தால், தவறுகள் அப்படின்னா இப்போ தெரிஞ்சே ஒருத்தருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல, அல்லது தெரியாமல் நடந்திருக்கலாம். சரிங்களா? இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த தவறுகள் ஏதேனும் உங்கள் கண்களுக்கு புலப்படும் வகையில் உங்களுடைய மனசுக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் சரி செய்து கொள்ளுங்கள். இப்போயே நான் இதை சொல்லிடுறேன் முன்னாடியே. ஏங்க இதை சரி பண்ணினா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கு பிறகு இதற்கான விளைவுகள் அப்படியே ஆரம்பமாகும். இப்போது என்னென்னா, ஒன்றும் இல்லை,
யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிய வார்த்தை ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பேசி அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க. சாரி, அன்றைக்கி நான் தெரியாமல் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. ஏனென்றால் இனி நீங்கள் சிந்திக்கக்கூடிய, பேசக்கூடிய, செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் விளைவுகள் இருக்குது. இதை நல்லதாக மாற்றிக்க போகிறீங்களா, இல்லை இதில் சோதனை காலத்துக்கு நீங்கள் உள்ளாக போகிறீங்களான்றது எல்லாமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் சனி பகவானுடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தாலும், சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்து நல்லதை அடைவதற்கான முயற்சிகளை எடுத்தாலும், நீங்கள் இந்த நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களில் இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். குறிப்பாக குடும்ப விவகாரங்களில் இந்த அடுத்த ஒரு ஜூன் மாதம் வரைக்குமே யார் வெளியாட்களையுமே தலையிட விடாதீங்க. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், உங்கள் லைஃப்லேயே ஆகட்டும், உங்கள் குடும்பத்திலே ஆகட்டும், ஏதாவது பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம் ஏதாவதுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. வெளிநபர்களை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா, அந்நியர்களின் தலையீடு இருந்துச்சு அப்படின்னா அங்கே நிம்மதியை இழக்கக்கூடிய சில விஷயங்களை அங்கே செய்வார்கள். இதை இந்த கன்னிராசிக்காரங்க இப்போ தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி பிரச்சனையா, உட்காந்து நீங்கள் பேசி சரி பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையா, சண்டையா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி அதை சரி பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்னு இதையெல்லாம் ஐயா எங்கள் வீட்டில் யாரும் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னாலும் நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே அனைவருக்கும் அந்த சிந்தனை வரணும். ஒரு குடும்பத்தில் எல்லோருக்கும் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். இது இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதில் நீங்கள் ஒருத்தர் மாற்றி பேசுகிறாங்க, ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை பண்ணுறாங்கன்னா இதனுடைய விளைவுகளை எடுத்து சொல்லி இதனுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு புரிய வச்சு தான் ஆகணும். புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே மனிதர்களிடையே பல கேட்டகரியில் இருக்காங்க, நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. தெரிஞ்சும் பண்ணுறவங்க, தெரியாமல் பண்ணுறவங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க, ஏகப்பட்ட கேட்டகரி நபர்கள் இருக்காங்க. அதனால் எங்களை எல்லாருக்கும் எப்போ உண்மையான நபர்களாக மாறுறாங்க, இந்த மாதிரி இருக்கிற சில நபர்களை நான் சொல்கிறேன், எப்போ உண்மையான நபர்களாக மாறுறாங்கன்னா காலத்தின் தலையீடு வரும் பொழுது. என்னங்க காலத்தின் தலையீடு? காலம் உணர்த்தும் அவர்களுக்கு எது உண்மை, எது பொய், நீங்கள் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கான கர்மா என்ன என்பதை இந்த காலம் திருப்பி கொடுக்குறப்ப தான் ஆட்டம் ஆடினவங்க எல்லாம் ஒரு டைமுக்கு அப்படியே அடங்கி அமைதியாக உட்காருவாங்க. அன்னைக்கு தான் தெரியும் உண்மையான வாழ்க்கை என்ன, எப்படி இருந்திருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும், ஏண்டா நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மனநிலைமைக்கு போயிடுவாங்க. இதையெல்லாம் நல்லதை நினைக்கக்கூடிய உங்கள் லைஃபுக்குள்ளே இதெல்லாம் வரவே கூடாது. நீங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு நான் பொறுமையாக நிதானமாக சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? அதே போல் நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் வெளியே அந்நியர்களை வெளியே நபர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்னனோ அதே தான் உங்களுக்கும். என்னென்னா நீங்களும் யார் விஷயத்துலையும் போய் தலையிடாதீங்க தயவு செஞ்சு இந்த ஜூன் மாதம் வரைக்குமே. ஏன்னா இந்த அடுத்த சில மாதங்கள் நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி சில வழிமுறைகளை நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள் என்றாலே அதுக்கு அடுத்து ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வேலை, உங்களுடைய சிந்தனை, அடுத்த கட்ட இலக்கு, இதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாமல் போகும். இதை நீங்கள் லைவாக பார்ப்பீங்க, இதை நேரடியாக பார்ப்பீங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்கிறத பார்ப்பீங்க. டைம் இருக்காது உங்களுக்கு, நிஜமாக சொல்கிற டைம் இருக்காது. நீ ஒன்றும் இல்லை, இதுக்கு இப்போ உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியோ இப்போயோ இந்த உட்காந்து உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணி நியாயம் பேசிகிட்டு இருக்கிறவங்க, ஊர் நியாயம் பேசுகிறவங்க, அதே மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க, தேவையில்லாமல் பொழுத கழிக்கிறவங்க, இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்போது இனி கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ முக்கியன்றதை இனிமேல் நீங்கள் உணர்வீங்க. ஐயா இந்த பதிவை பார்க்குறீங்கன்றதுக்காக நான் சொல்ல, தயவு செஞ்சு இதை கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கான நேரம், காலம், உடம்புல தெம்பு இருக்கும்போதே, இளமை இருக்கும்போதே, உடம்புல ஒரு விஷயம் நம்ம ஒரு முயற்சி எடுத்து பண்ணுற தெம்பு நம்ம உடம்புல இருக்கும்போதே நல்லதை நோக்கி போங்க. நல்லதை ஈர்த்துக்கொள்ள பழகிக்கோங்க. நல்லது உங்களை தேடி வரவைங்க. இதை நீங்கள் இந்த காலமும் நேரமும் இருக்கிறப்பே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க.
இதுதான் உண்மை. உங்களுடைய இந்த இடத்துல நீங்கள் சுயஜாதகத்தினுடைய பலன்கள் ஆகட்டும், உங்களுடைய தசாபுத்தி, உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, கிரகங்களினுடைய எப்பேற்பட்ட பலன்களை உங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் காரணங்களாக காட்டினாலும் அந்த கிரகங்களினுடைய பலன்களின் முடிவுகளில் ஒரு மனிதனாக நம்ம எதிர்பார்ப்பது நல்லதை மட்டும்தான். அப்போ எனக்கு இந்த டைம் வந்து எனக்கு 7.5 சனி நடக்குதுப்பா, எனக்கு எல்லா கஷ்டமும் வரப்போகுது, நான் ரெடி ஆகிக்கிறேன், எல்லா கஷ்டத்தையும் நான் தயாராகிட்டேன் அப்படின்னு எந்த நபரும் இங்கே தயாராக இல்லை. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், ஐயா இந்த நேரத்தில், இந்த கெட்ட நேரத்துலையும் நல்லது பண்ணுறதுக்கு என்ன வழி, நல்லது அடைய என்ன வழிமுறை, அதை சொல்லுங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. அப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா இது சிறு சிறு சஞ்சலங்களை ஏற்படுத்திவிடும். அதே போல் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க அவசரப்பட்டு வேலையில் முடிவுகளை எடுத்து விட வேண்டாம். இந்த வேலையிலேருந்து இந்த வேலைக்கு நான் போகிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கோபத்துலேயோ வெறுப்புலேயோ அல்லது அவசரமான எண்ணத்துலேயோ எந்த முடிவும் இருக்கிற வேலையில் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன், சனி பகவான், சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கும்போது சின்ன சின்ன இந்த பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு, நான் தான் பல பதிவுகளில் இவங்க யார் எப்படிப்பட்டவங்க எல்லாம் தான் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரங்க. அவங்க அழுதுருவாங்க, ஏதாவது ஒன்றுனா அவங்க அழுக கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இலகுவான மனம் படைத்தவர்கள். அப்படி இருக்கிறனால தான் கன்னிராசிக்காரங்க நிறைய இடத்துல பாருங்கள், அவங்க அந்த அன்பு பாசம் நம்பிக்கை துரோகம் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்க பயணிக்க வேண்டிய பாதையை மறைஞ்சு அப்படியே மனசு உடஞ்சி ஓரமாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அப்படியே ஆளே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு லைஃப்பில் உங்களை யாராவது நம்பிக்கை துரோகமே பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, உங்கள் மனசை காயப்படுத்திட்டாங்கனாலும் அதுலேருந்து வெளிவர வழியை பாருங்கள். நீங்கள் அதுக்குள்ளே கிடக்கிறது ஒரு நொடி நல்லது கொடுக்க 1% கூட உங்களுக்கு நல்லதே கொடுக்க போகிறது இல்லை. இங்கே கசப்பான உண்மைகள் இதுதான். இதை நான் வேணால் வார்த்தையில் நான் சொல்லிட்டு போயிடலாம், அது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒருத்தர் நம்பிக்கை துரோகமே பண்ணிட்டாலும் அதுலேருந்து உடனே வெளியே வந்துருங்கன்னு நான் சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். வேறு வழியில் அந்த கஷ்டத்தை கடந்து தான் ஆகணும். இதுதான் கசப்பான உண்மைகள். உங்கள் வாழ்வில் கசப்பான உண்மைகள் இதுதான். ஏமாற்றுவாங்க கண்டிப்பாக. கன்னிராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில் இந்த அன்பு, பாசம், நம்பிக்கை இது போன்ற விஷயங்களில் ஒரு ஏமாற்றம் வந்தே தீரும். அந்த ஏமாற்றம் அவங்க வாழ்நாள் முழுதும் அவங்க மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். ஆனால் அதை கடந்து வர பழகிக்கோங்க. ஏன்னா இது வந்து இயற்கை, நேச்சுரல் மாதிரி நினச்சிக்கோங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இனி அதுக்காக நீங்கள் அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் நீங்கள் சாப்பிடாமல் தூங்காமல் உங்களுடைய உடம்பு தான் கெட்டு போகும். இங்கே யாரும் பார்த்து உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து இங்கே கவலைப்படுறவங்க யாராவது இருக்காங்களா இல்லையான்றது இந்த பதிவை பார்க்குற கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். இங்கே நீங்கள் அழுதா அந்த கண்ணீரை துடைத்து விட எத்தனை பேர் இருக்காங்கன்றதெல்லாம் நீங்கள் நேரில் ஆல்ரெடி என்ன சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் திரும்பவும் நமக்கான ஆறுதல் எங்கேயாவது வந்து கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பது வேண்டாம். அது நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து விடும். உங்களுக்கு ஒரே நண்பன் உங்கள் மனசாட்சி தான். நீங்கள் கண் கலங்கி நிற்கிற இடத்துல உங்கள் கண்ணை துடைக்க யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி தான் வந்து நிற்கும். மற்றவர்கள் வந்தாலும் உங்களுடைய டீப்பான உங்கள் மனசுக்குள்ளே வரைக்கும் யார் ட்ராவல் பண்ண முடியும்னா உங்களுடைய மனசாட்சி தான். வேறு வெளிநபர்களால் ஒரு அளவு வரைக்கும் தான் நெருங்க முடியும். ஏன்னா கன்னிராசிக்காரங்க ரகசியத்தை கொண்டவர்கள். ரகசியம் இருக்கும் இவங்க லைஃப்பில். ரகசியம் இல்லாத வாழ்க்கையே இருக்காது கன்னிராசிக்காரங்கள்ட்ட. ஏதோ ஒரு வகையில் ஒரு ரகசியம் இருக்கும். ஒன்று தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக, ஏதோ ஒரு ரீதியாக இவர்களுக்கு அந்த ரகசியம் என்பதை கொண்ட நபர்களாக தான் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் அதை கட்டி காப்பாற்றுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதோ ஒரு இடத்துல அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் சொல்லிடுறேன்னு தேவையற்ற நபர்களிடம், சொல்லக்கூடாத நபர்களிடம் இவங்க சொல்லிடுறாங்க. இதுதான் இவங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன வேதனையும் வருங்காலத்தில் ஏற்படுத்திடுது. ஆகவே இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. நல்லது எங்கே இருந்தாலும் அதை ஈர்க்க நீங்கள் கற்றுக்கோங்க. அது உங்களை தேடி வர அளவுக்கு நீங்கள் தகுதி உள்ள நபராக மாறிக்கோங்க. தகுதினா என்னங்க தகுதின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் சிந்தனையை நல்லா பலமாக கொண்டு வாங்க. யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க.
யாருக்கும் புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு தான் ஒவ்வொரு தப்பையும் பண்ணுறாங்க. யாருக்கும் புத்திமதியெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் சொன்னாலும் அவங்க காதில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கைக்கான முறையை எடுத்து சொல்லுங்கள். இங்கே கட்டுப்பாடோடு தான் வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லை. கட்டுப்பாடற்ற ஒருத்தருடைய வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி. இதை தான் நான் அப்பையிலேருந்து சொல்லிட்டுருக்கேன். அது எங்கே வேணாலும் போய் ஆக்சிடெண்ட் ஆயிரும். எப்படி வேணாலும் வாழலாம்லாம் வாழவே முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ படத்துக்கான டயலாக்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதுதான் உண்மை. நீங்கள் நல்ல லைஃப் வாழணுன்னா கட்டுப்பாடோடு இருந்தால் தான் நல்ல வாழ்க்கையை வாழவே முடியும். கன்னிராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். எங்கேயோ எவனோ உட்காந்து உளறிட்டு இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. அப்படி நினைக்கிறவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஆனால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியில் ஒலிக்கக்கூடிய குரலாக தான் இருக்கும். அதை சீரியஸ்னஸாக கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக ஒரு கட்டத்தில் மாறுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பதிவுகளில் யார் பதிவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எந்த வழிமுறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மனிதனாக மாறிடுவீங்க. நல்லது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும். யாருடைய கண்திருஷ்டியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்கள் அந்தளவு பவர்ஃபுல்லாகிடுவீங்க. இங்கே உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை இதுதான். நீங்கள் சரியான, ஏன்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஆளுங்களாக இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு அப்பா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லைஃப் பார் கடவுள் கொடுத்துட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருந்தாங்கன்னா இன்னும் மிகப்பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் போய் கேட்டோம்னா அங்கேயே 1008 விஷயம் நடந்திருக்கும். அவங்க அப்படிலாம் இருந்தவங்க இப்படிலாம் இருந்தவங்க இன்றைக்கி தான் கரெக்டாக இருக்காங்க அப்படின்லாம் பேசுவாங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மை. கடவுளும் காலமும் ஒரு மனிதனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக தான் இருக்குது. அதை மனிதன்தான் கெடுத்துக்கொள்கிறான். அதை மனிதன்தான் அள்ளி எடுக்காமல் கிள்ளி எடுத்துக்கிறான். ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே மனிதனுடைய ஆசை, பேராசை, அவனுடைய அந்த சில நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வக்கர புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே வருது. அதனால தான் மனிதனுடைய வாழ்க்கை பல இடங்களில் திசை மாறிடுது. சொல்லுங்கள், இந்த உலகத்தில் பிறந்து ஒரு 35 வயதுக்குள்ள ஒரு மனிதன் நல்ல ஒரு மனிதனாக வாழ ஆரம்பிக்கிறான்னா அந்த மனிதன் என்ன பிறந்ததுலேருந்து 35 வயது வரைக்குமே நல்லதை தேடிட்டு இருந்த மனிதனாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் இளமை காலத்தில் ஏதாவது அந்த மனிதனுக்கு தேவையற்ற பழக்க வழக்கங்கள் கூட இருந்திருக்கலாம். இது இயற்கை. மனிதனாவே சில தவறுகளை செய்து அதன் மூலமாக சில பாடத்தை கற்றுக்கொண்டு பிறகு வர காலத்தில் தான் அந்த நல்ல ஒரு மனிதனாக சமுதாயத்தில் வாழவே ஆரம்பிக்கிறான். ஒரு சிலர் தான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஞானி மாதிரி இருப்பாங்க. சரியான வாழ்க்கையை புரிந்து கொண்டு கரெக்டாக வாழக்கூடிய மனிதனாக இருப்பாங்க. ஆகவே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு யாரும் இனி நல்லதே நடக்கட்டும். நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் விடுங்க. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதையும் நீங்கள் கரெக்டாக கையில் பிடிங்க. அது உங்களை நோக்கி வரவைங்க. இந்த உலகம் படைக்கப்பட்டதே உங்களுக்கு தான்ற உண்மையை அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் பாருங்கள், யார் உங்கள் பின்னாடி பேசினாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. யார் உங்கள் மேலே கண் பார்வை வச்சாலும் அது ஒன்றும் பண்ணாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் அமோகமாக வாழ ஆரம்பிப்பீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.